ஆர்த்தியை பிரிவதாக ரவிமோகன் அறிவித்து இருந்தாலும் இதுவரை சட்டப்பூர்வமாக இருவரும் விவாகரத்து பெறவில்லை. இதனால் அவர் இன்னொரு பெண்ணுடன் வந்திருக்க கூடாது என்று பலரும் ரவிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ரவிமோகன் கெனிஷா ஜோடியாக திருமண விழாவில் பங்கேற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இப்போது ஆர்த்தியின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு விடையாக அவரே உருக்கமான கடிதம் ஒன்றை வெளியிட்டார். அதில் என்னுடைய குழந்தைகளின் அப்பா அவர்தான் ரவிமோகன் என்று கூறியதோடு அவருடைய பொறுப்பில் இருந்து விலகிவிட்டார் என்றும் குற்றஞ்சாட்டி இருந்தார் ஆர்த்தி. ஆனால் அவர் மீது தனக்கு இருக்கும் காதல் குறையவில்லை என்றும் அது பைத்தியக்காரத்தனம் இல்லை என்றும் அந்த கடிதம் நீண்டது. ஆர்த்தியின் கடிதத்துக்கு பதிலளிக்கும் வகையில் கெனிஷா இன்ஸ்டாகிராமில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மன அமைதியை கொடுக்கும் பெண்களால் மட்டுமே ஆண்கள் ஈர்க்கப்படுவார்கள், அவர்களின் இதயமும் அங்குதான் செல்லும். அந்த பெண்ணின் கனிவு என்பது பாவனையாக இருக்காது, அது ஒரு பெரிய சக்தியாக இருக்கும். அவள் அவனது வலிமையுடன் போட்டியிடவில்லை, அவள் அதை சமநிலைப்படுத்துகிறாள். அப்படி இருக்கையில் இருவரும் அவரவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என்று கெனிஷா குறிப்பிட்டுள்ளார். அது ஆர்த்திக்கு கொடுத்த பதிலடியாகவே ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இதனிடையே ரவிமோகன் கெனிஷா விவகாரம் சமூக வலைதளங்களில் பரபரப்பான பேசுபொருளாகி உள்ளது. ராதிகா, குஷ்பு உள்ளிட்ட சீனியர் நடிகைகளின் ஆதரவு எல்லாமே ஆர்த்திக்கு தான் இருப்பது தெரிய வந்துள்ளது. ஐசரி கணேஷ் மகள் திருமண விழாவில் பங்கேற்ற நடிகர் கூல் சுரேஷுடன் ரவிமோகன் சகஜமாக பேசிக் கொண்டிருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இதனால் கூல் சுரேஷை தொடர்பு கொண்ட ரசிகர்கள் சிலர் நீ என்ன ரவிமோகன் கெனிஷா ஜோடிக்கு ஆதரவா என்று வருத்தெடுத்தார்களாம். இதனால் கூல் சுரேஷ் டென்ஷன் சுரேஷ் ஆகி உள்ளார். இதே போன்று கெனிஷாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் சிலர் அவரை வருத்தெடுத்து கமெண்ட் போட்டு வருகிறார்கள். ஆனால் இதனை எல்லாம் கெனிஷா கண்டு கொள்ளவில்லை. சினிமா போன்று செல்லும் ரவிமோகனின் குடும்ப வாழ்க்கை கதை சுபமான முடிவை எட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.